அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற கதையில் குடிகார கணவன்களை எப்படியெல்லாம் மாற்றலான்னு சொல்லி நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கதையில் வர ஒரு லேடி அவங்க கணவனை என்ன ட்ரிக் பண்ணி மாற்றினாங்கன்றதை பார்க்கலாம். கதைக்குள்ளே போகலாம். என்னடி மீனாட்சி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? கோயில் பிரகாரத்தில் சுலோச்சனா கேட்ட கேள்வி மீனாட்சியை நிற்க வைத்தது. எதை சொல்கிற? மீனாட்சியின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. எதை கேட்கப் போகிறாள்? கணவன் அடிக்கடி சாராய் கடை பக்கம் தலை நீட்டுவதை பற்றி கேட்பாளோ? கல்லூரியில் படிக்கும் மகனின் நண்பர்களை பற்றி இருக்குமோ? அல்லது டைப் படிக்கப் போகும் மகள் பற்றி? என்னவென்று தெரியவில்லையே. மீனா, கடன் வாங்கியாவது அதை வாங்கணுமா? சுலோச்சனா பட்டென்று போட்டு உடைத்தாள். மீனாட்சிக்கு தெம்புந்தது. ஓ, அந்த விஷயமா? ஆமாம் சுலோச்சனா, பசங்க ஆசைப்படுறது நம்ம தான் அனுபவிக்க முடியல, அதுங்களாவது அனுபவிக்கட்டுமே என்று இழுத்தாள் மீனாட்சி. ரொம்ப அழகுதான் போ. +2 படிக்கிற பொண்ணு, காலேஜ் பையன், 2 பேரும் ஒழுங்காக பரீட்சைக்கு படிக்க வேணாமா? இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் வாங்கினா அதுங்க நல்லா படிக்குமா என்றாள் சுலோச்சனா. அது இல்லை சுலோச்சனா, அவளோட நண்பர் வீட்டில் கலர் டிவி வாங்க போகிறாங்களாம். அவர்கிட்ட இருக்கிற பழைய டிவியை குறைஞ்ச விலைக்கு தராங்களாம். யார்? அந்த வக்கீல் வீட்டு மருமகன் தானே, உன் கணவரோட ஃப்ரெண்டு. அந்த டிவி வாங்கி ரொம்ப வருஷமாச்சே, ரிப்பேர் பண்ணுமே அடிக்கடி. பரவாயில்ல சுலோச்சனா, எதுவுமே இல்லாததுக்கு இதுவாது எங்கள் வீட்டில் இருக்கட்டுமே. சரி, என்னமோ போ. ஒரு மாதத்திற்குள் மீனாட்சி வாங்கின அந்த பழைய டிவி ரிப்பேர் பண்ண ஆரம்பித்துட்டு நடேசன் அழுத்து கொண்டார். மீனா, பயங்கர வம்பா போச்சு இந்த டிவி வாங்கினது. பாரு, ஒய்யாமல் ரிப்பேர் வச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா, என்னம்மா டிவி வாங்கினேன்? நான் ஆசையாக ஒரு பாட்டு பார்க்க உட்காந்தாதான் ஒன்று சவுண்டு கேட்டால் படம் வர மாட்டேங்குது, படம் வந்தால் சவுண்டு கேட்டல. போமா நீயும் டிவியும் என்று மகள் சலித்து கொண்டு படிக்க போய்விட்டாள். மீனாட்சி பேசாமல் இருந்தாள். நடேசனோ டிவி ரிப்பேர் செய்ய உட்கார்ந்து விட்டார். இந்த மாதிரி ரிப்பேர் வேலை என்றால் போதும் அவருக்கு. மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேலை செய்வார். கொஞ்சம் படித்து நிறைய அனுபவம் உள்ள மனிதராயிற்றே. கொட்டுன்னு பக்கத்தில் இன்னும் முழிச்சிட்டு இருக்கியே, உள்ளே போய் சுட காப்பி ஏதாவது போட்டு வாயேன், மனுஷன் அவதிப்படுறன்ல என்று கத்தினார் நடேசன். மீனாட்சி சந்தோஷமாக உள்ளே போனாள். தனக்குத்தானே பேசியபடி, அப்பாடி, நான் நினச்சது சரியாக போச்சு. கடன் வாங்கியாவது இந்த செகண்ட் ஹேண்டில் டிவியை வாங்கினது ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த டிவியை பார்க்க தினமும் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுது. இந்த டிவியை பார்க்குறதுக்காகவே ரிப்பேர் என்ற காரணத்தில் இவர் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறார். குடிப்பழக்கமும் சரி, சீட்டு பழக்கம் சரி, நல்லா குறைஞ்சிடுச்சு. பணம் மிச்சுறதோ இல்லையோ, உடம்பு கெடாமல் இருந்தாலும் சரி, நாளைக்கு மத்தியானமும் ஏதாவது